விழுப்புரம் அருகே மேல்பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் 22 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள மேல்பாதியில் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் பட்டியலின மக்கள் செல்ல அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் பன்னெடுங்காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கோயிலுக்குள் சென்றதால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு அசாதாரண சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் கோயிலை பூட்டி சீல் வைத்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உரிய பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. கோயிலுக்குள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதிகாலை 5:30 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டது. காவலர்களின் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் சுமார் 100 பேர் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைவதை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். சொந்த ஊரில் உள்ள கோயிலில் தற்போதுதான் செல்ல முடிந்ததாக கூறிய மேல்பாதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் இனிவரும் தலைமுறையிலாவது இக்கொடுமை இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டனர். இங்கே தேர் நிற்க சொல்லி இங்கே வைப்பாங்க சாமி, அங்கே வந்து சாமி கும்பிட்டு எங்களுள்ள தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். 7ஆம் நாள் திருநாவுக்கு நாங்கள் எல்லாமே வரி போட்டு கொடுப்போம். நாங்கள் போனதில்லை சார், நான் பிறந்ததுலேருந்து இங்கே வந்தது கிடையாது. இங்கே வந்தது கிடையாது. இது ஆமாம் இதான் ஃபர்ஸ்ட். ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. நல்லாயிருக்கும். வரலாற்றிலே முதல் முறையாக கோயிலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நாங்கள் இது பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல், எங்களோட ஜென்ரேஷன் காலம் முடிஞ்சாலும் பின்னாடி வரவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இதே ஒப்பீனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் செல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படுவதாக கூறியுள்ளனர். நாங்கள் இனிமேல் நாங்கள் தடை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னவோ அரசு என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிட்டு தான் போய் ஆகணும். அந்த சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆதிக்க சாதியைச் சேர்ந்த சிலரும் கோயிலுக்குள் சென்று வழிபட்ட நிலையில் கோயிலை வெள்ளிக்கிழமை திறந்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ததை அடுத்து கோயில் நடை அடைக்கப்பட்டது. வழக்கம் போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை என 2 வேளைகளிலும் கோயில் திறக்கப்படும் என்று நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.